ஏஜிஎஸ் ஃபெடரல் சாரல் பென்ஷன் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட்க்கு ஒரு சிம்பிள் பார்த்தா அமையுமா, இல்லை இதுவும் ஜஸ்ட் அனதர் பிளான் வித் ஆவரேஜ் ரிட்டர்ன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சாய்ஸஸா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் இமீடியட் ஆன்வலிட்டி பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆன்வலிட்டி கொடுக்குறாங்க வித் 100% ரிட்டர்ன் ஆஃப் த பர்ச்சேஸ் ப்ரைஸ். சப்போஸ் ஆன்வலிட்டி டெத்தில் இது கிடைக்கும். அண்ட் ஆல்சோ லைஃப் டைம் இன்கம் ஃபார் போத் ஸ்பௌசஸ்மே அவைலபிளாக இருக்குது வித் 100% ரிட்டர்ன் ஆஃப் த பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப்டர் த டெத் ஆஃப் த லாஸ்ட் சர்வைவர். ஸோ இந்த பிளான்ல வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் டயக்னோஸ் ஆகுது ஆன்விட்டன்ட் இல்லை ஸ்பௌஸ் இல்லை அவங்க சில்ட்ரன்கானா கூட அவங்க சரண்டர் ஆப்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டெடி ஆன்விட்டி இன்கம் த்ரூ அவுட் த லைஃப் டைம் உங்களுக்கு என்ஷோர் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஆன்விட்டி பேமெண்ட்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணணுன்ற அந்த மோட் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண மாதிரியே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வைவல் பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் இருக்குது, மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடையாது. அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன் பொறுத்து பெனிஃபிட்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் லோன் ஆப்ஷன் அவைல் பண்ண முடியும், அதுவும் பாலிசி கமெண்ட்ஸ் ஆகி 6 months கழிச்சு. அண்ட் சிங்கிள் ப்ரீமியம் பேமெண்ட் மோட் இருக்கிறதுனால ஒரு ரெகுலர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்மை வந்து என்ஷோர் பண்ணுறதுக்கு ஒரு கன்வீனியன்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்விட்டி பேமெண்ட்ஸ் உங்களுடைய அப்ளிகபிள் இன்கம் டேக்ஸ் லேப் ரேட் படி ஃபுல்லி டாக்ஸபிள். அண்ட் இந்த ஆன்விட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கிடையாது. அண்ட் இதில் ரொம்ப ஃபியூ ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுனால லிமிட்டட் சாய்ஸஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்க்கு போவோம். இதில் நம்ம ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் த benefit illustration given in the policy brochure. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 65-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஒரு ஒன் டைம் ப்ரீமியம் ஆஃப் 10 lakhs அண்டர் பிளான் ஆப்ஷன் 1 லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ இந்த பிளானில் ஒரு ஆனுவல் ஆன்விட்டி ஆஃப் 53,640 rupees அவருக்கு கிடைக்குது. டெத் அப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் 10 lakhs அப்படி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க நாமினிக்கு. ஸோ இப்போ நம்ம 85 years லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அசியூம் பண்ணால் கூட ஐஆர்ஆர் இந்த கேஷ் ஃப்ளோக்கு 5.21% தான் வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. ஒரு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் ப்ராடக்ட்க்கு இது ஒரு பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இன்னொன்று என்னன்னா இந்த ஆன்விட்டி அமௌண்ட் த்ரூ அவுட் அந்த பாலிசி ஹோல்டரோட லைஃப் டைமுக்கு ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இதோட இன்கம் பார்த்தீங்கன்னா ரைசிங் லிவிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஹெல்த் கேர் காஸ்ட்டோட கீப் அப் பண்ணுற மாதிரி இன்கம் இல்லை. ஸோ இதோட பர்ச்சேசிங் பவரை ரிட்டையர்மெண்ட்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்கம்க்கு ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் இல்லை ஸ்டெப் அப் இருக்கணும் இன்கமில். அப்போ தான் வந்து இன்ஃப்ளேஷனை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப நெசசரி. ஸோ இன்னொரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் லிக்விடிட்டி. உங்களுடைய இன்வெஸ்டட் கார்பஸை சப்போஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ஏதாவது டயக்னோஸ் ஆகியிருக்க பாலிசி ஹோல்டருக்கு இல்லை டெத் வந்து இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், மற்றபடி வித்ட்ரா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. லோ ஐஆர்ஆர், லேக் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் பே அவுட்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ்க்கு இருக்கிற லிமிடெட் ஆக்சஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு சஸ்டெயினபிள் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பாலிசி ஒரு ஐடியல் சாய்ஸாக நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம நினச்ச மாதிரி இந்த பாலிசி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் நம்ம மற்ற பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக கேரண்டீட் இன்கம் கொடுக்குற ஒரு வயபிள் சப்ஸ்டியூட்னே சொல்லலாம் ஃபார் ஆன்விட்டி பிளான் லைக் சாரல் பென்ஷன் பிளான். ஸோ இதில் சில ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஹையர் ரிட்டர்ன்ஸே கொடுக்குறாங்க. இப்போ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS எடுத்துக்கிட்டிங்கன்னா per annum 8.20% ரிட்டர்ன் கிடைக்குது. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 to 8% per annum கொடுக்குறாங்க. RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்க்கு 8.05% per annum கொடுக்குறாங்க. இந்த ரேட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டட் டு ரிவிஷன் எவ்ரி 6 months. ஸோ SCSS அண்ட் FDs உங்களுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ஒரு டிஃபைன் டேர்ம்க்கு கொடுத்தாலுமே RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் என்னதான் ஸ்டெடி இன்கம் கொடுத்தாலுமே இதுலேயுமே இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் அவங்க அட்ரஸ் பண்ணல. மீனிங் உங்க ரியல் இன்கம் ஓவர் டைம் டிமினிஷ் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்காக தான் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெண்டுத்துலையுமே டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப க்ரூஷியல். ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் நம்ம ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் கொடுக்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் சினாரியோவை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா அந்த சேம் 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து பிரிக்க போறோம். இப்போ இந்த கார்பஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 60:40 ரேஷியோவில் பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் டெப்ட்.
ஸோ 6 lakhs ஈக்விட்டிக்கு லாங் டேர்ம் க்ரோத்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம், 4 lakhs டெப்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெகுலர் இன்கம். இப்போ ஆனுவலாக 12% ஈக்விட்டிலேருந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், 6% டெப்ல அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி 5 years இந்த டெப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அலோகேஷன்லேருந்து தான் நம்ம ரெப்ளனிஷ் பண்ணுறோம். வித்ட்ராவல்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆஃப்செட் பண்ணுறதுக்காக 6% தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இனிஷியலாக வித்ட்ராவல் அமௌண்ட் 53,640 இருக்கு, ஏஜிஎஸ் பாலிசியோட பே அவுட்டோட மேட்ச் பண்ணுற மாதிரி. ஆனால் 875ல என்டையர் ஈக்விட்டி போர்ஷனுமே டெப்க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுறோம் ஃபார் கிரேட்டர் சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த டிரான்சிஷனுக்கு அப்புறமும் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் அப்படியே ரிமைன் இன்டாக்ட் டில் ஏஜ் 85 அண்ட் பேலன்ஸ் நியர்லி 20 lakhs இருக்கும். இது சாரல் பென்ஷன் பிளான்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணதோட பர்ச்சேஸ் ப்ரைஸை விட டபுள் த அமௌண்ட்னே சொல்லலாம். ஸோ 60:40 அசட் அலோகேஷன் அண்ட் இந்த மாதிரி ஏஜ் பேஸ்ட் ஷிஃப்ட் டு டெப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம செஞ்சிருக்கோம். இதை கூட உங்களுடைய இண்டிவிஜுவல் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபைட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் மட்டும் இல்லை, உங்கள் கார்பஸை ப்ரிசர்வ் பண்ண அண்ட் க்ரோ பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஃபிக்ஸட் ஆனுவிட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏஜிஎஸ் பாலிசி, அதையே அவுட் பர்ஃபார்ம் பண்ண கூட நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ஏஜிஎஸ் ஃபெடரல் சாரல் பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி உங்களுக்கு இமீடியட் ஆனுவிட்டி கொடுக்குறாங்க, சிங்கிள் இல்லை ஜாயிண்ட் லைஃப்க்கு கூட, அண்ட் பாலிசி ஹோல்டர் டெத் அப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது பார்க்க ஒரு சிம்பிள் நோ ஃப்ரில்ஸ் அட்டாச் ஒரு ஆனுவிட்டி பிளான் மாதிரி இருக்கும். உங்கள் லைஃப் டைம் இன்கம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு டிசைன் பண்ணப்பட்டதா. பட் ஒரு வெல் டிசைன் ரிட்டையர்மெண்ட் இன்கம் உங்களோட ரைசிங் டே டு டே எக்ஸ்பென்சஸை மட்டும் மீட் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் அன்ஃபோர்சின் எமர்ஜென்சிஸ் அப்போ ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டியும் நமக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த பாலிசியோட ரிட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணால் என்ன தெரியுது? இந்த பிளான் நம்மளுக்கு ஆவரேஜ் ஈல்ட் தான் கொடுக்குது. இது ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அண்ட் மோர் ஓவர் இந்த பிளானோட லேக் ஆஃப் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ஃபண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் இன்ஃப்ளேஷன் ஆஃப்செட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் அப் இன்கம் ஆப்ஷன்ஸுமே அவைலபிள் கிடையாது. அண்ட் எமர்ஜென்சிஸ் அப்போ உங்களுடைய கார்பஸ்க்கு ஈஸி ஆக்சஸும் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இன் எசன்ஸ் ஒரு எவால்விங் ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தால் தான் ரிட்டையர்மெண்ட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி வந்து ஏன்னா எவால்வ் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்ஸும் ரிட்டையர்மெண்ட்டில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாலிசி அடாப்ட் ஆனால் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த பாலிசி அப்படி கிடையாது. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே எடுத்துக்காங்க, எஸ்சிஎஸ்எஸ், பேங்க் எஃப்டிஸ், இல்லைனா ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ். இதெல்லாம் இந்த பாலிசியை கம்பேர் பண்ணால் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலுமே இது வந்து ஒரு ஸ்டெடி இன்கம் ஸ்ட்ரீம் ப்ரொவைட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வரும்போது தே ஆர் நாட் அட்ரஸிங் தட் ப்ராப்ளம் ப்ராப்பர்லி. ஏன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம பர்ச்சேசிங் பவரை மெயின்டைன் பண்ணணும், அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கமும் அச்சீவ் பண்ணணும். அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுன்றது எசென்ஷியல். ஸோ ஒரு டைவர்சிஃபைட் மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் உங்களுக்கு ஒரு க்ரோயிங் இன்கம் மட்டும் ஓவர் டைம் ப்ரொவைட் பண்ணாது, பட் ஆல்சோ உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸை ப்ரிசர்வ் பண்ணவும் அண்ட் பொட்டன்ஷியலி க்ரோ பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈவன் லேட்டர் இயர்ஸில் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்கிறதுக்காக இட் என்ஷூர்ஸ் அண்ட் பாசிபிளி உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போய் லெகசி லீவ் பண்ணுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது ஒரு ஹைலி பர்சனலைஸ்ட் விஷயம் அப்படின்றதுனால ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்டாக உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது இஸ் அ வைஸ் மூவ். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.